அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ ஏஎம்டிஏ யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னாலே புதுசா நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க? ஏதாவது ஒரு ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு என்ன தேவைங்கிறது குடுக்குறது தான் ஏஎம்டிஏயோட ஸ்பெஷல். இப்போ நெக்ஸ்ட் வீக் மேரத்தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அத பத்தி தான் இந்த வீடியோ. பட் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிருக்க கோர்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ வந்து அறிவோம் ஆங்கிலம் எஸ்எஸ்சி கோர்ஸ் நம்ம இதுல கோர்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் இதை ஸ்பெஷலா எஸ்எஸ்சி கோர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம இங்க டிசைன் பண்ணிருக்க சிலபஸ் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் பேஸ்ட் சிலபஸ். அந்த சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணோம்னா, மத்த எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இங்கிலீஷ் என்னென்ன தேவை எல்லாமே கவர் ஆயிடும் அப்படிங்கிறதுனால, இது எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். பட் ஆர்பிஐ மத்த எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்றவங்களும் இதை படிக்கலாம். அதை விட டு த சர்ப்ரைஸ் நாட் ஒன்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ட்ஸ், பொதுவா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜென்ரலா இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கால் பண்ணி காலேஜ்க்கு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ கண்டினியூஸா இந்த அறிவோம் ஆங்கிலம் வாட்ச் பண்ணுங்க. நாட் ஒன்லி ஃபார் ஆஸ்பிரன்ட்ஸ் பட் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு ஒரு பேரியரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அறிவோம் ஆங்கிலம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வாரத்தில் டெஸ்ட் இருக்கு, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட மேரத்தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏப்ரல் 9th வந்து 25th வரைக்கும். ஆல்ரெடி நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. படிச்சு முடிச்சதை ரிவைஸ் பண்றதுக்காக தான் இந்த மேரத்தான். ரிவிஷன் மட்டும் இல்ல, பாதி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க, இல்ல சப்ஜெக்ட் ஓரளவுக்கு பார்த்துட்டு ஒரு சம்மரி பார்த்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க யாருக்கா இருந்தாலும் இந்த மேரத்தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் தான் இருக்கு எக்ஸாம் வரதுக்கு. ஸோ திஸ் மேரத்தான் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஆஸ்பிரன்ட்ஸ். யாரெல்லாம் இப்போ குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு வேல்யூ ஆடட்னு தான் சொல்லலாம். இட்ஸ் அ போனஸ். இப்போ 9th ஆரம்பிக்கிறோம். இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன் சப்ஜெக்ட் இன் ஒன் லைஃப் அப்படிதான் இது கான்செப்ட். அதாவது வீக்லி இப்போ நீங்கள் இந்த ஸ்கெடியூல் பார்த்தீங்கனாலே தெரியும். 9th வந்து ஃபிசிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் 10:30 to 1:30. 11th வந்து ஜியாகிரஃபி கவர் பண்ண போகிறோம். இப்போ ஏன் நடுவில் இந்த கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ரிவிஷனில் வந்து நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணி அந்த கான்செப்ட் நீங்கள் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஆல்ரெடி ஜியாகிரஃபி படிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, ஜியாகிரஃபி மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் பேசும்போது உங்களால் கார்லேட் பண்ண முடியும். இட் இஸ் ரிவிஷன் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் ப்ரிலூட் ஃபார் ஜியாகிரஃபி. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு அந்த 2 days டைம் கொடுத்துருக்கோம். இந்த மேரத்தானை நீங்கள் ஆப்டிமமாக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இந்த குரூப் 4 கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கெடியூலை நல்லா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஷெடியூலை நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ்ஃபுல் இதுவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் நல்லா பார்த்துருங்க. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, எந்தெந்த டேட்டில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். லைவாக உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். லைவ் செஷனில் முடிச்சதுக்கு அப்புறமாவும் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்கல்டிஸ் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. மார்னிங் 1 hour வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இங்கிலீஷ் பற்றி எடுக்கிறோம். அதை வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு ஈவினிங் வந்து 5 PM கொடுக்குற இந்த டீ டைம் ட்ரீட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 5 மணிக்கு வந்து எப்படா இந்த ஷார்ட் கிறிஸ்ப் வீடியோ வரும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ 5 மணிக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த டீ டைம் ட்ரீட் கேட்கணும், பார்க்கணும். பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லையும் போடுங்க. அண்ட் எல்லா ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களோட ஒரு கமெண்ட்டையும் நாங்கள் மிஸ் பண்ணாமல் எங்கள் டீம் எல்லாருமே நாங்கள் அந்த கமெண்ட்டை படிப்போம். உங்களுக்கு திருப்பி சம்டைம்ஸ் ரிப்ளை பண்ணுவோம், சம்டைம்ஸ் ரிப்ளை பண்ண மாட்டோம். ஆனால் உங்களோட ஒரு கமெண்ட்டையும் எடுத்து வேஸ்ட் பண்ணி தான் அடுத்து நாங்கள் என்ன பண்ணணுன்றதே டிசைட் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஒரு கமெண்ட்டும் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள். எல்லாருமே நீங்கள் போடுற ஒரு 2 வேர்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எங்கள் டீம் வந்து ஃபுல்லாகவே படித்து அனலைஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு இதை வந்து இந்த கோர்ஸை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சுக்கிறது மெயினாக உங்களோட கமெண்ட்ஸில் தான். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் எந்தெந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் என்ன வேணும் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு மாடரேட்டாக நீங்கள் எல்லாமே கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக படிப்போம். என்னடா கமெண்ட் போடுறமே ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க. எல்லா கமெண்ட்டுமே ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே படிப்போம். ரைட்? ஸோ 2 முக்கியமான விஷயம் இப்போ அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் மேரத்தான் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அடுத்தது அறிவோம் ஆங்கிலம் எல்லாருமே வந்து எடுக்க வேண்டிய எல்லா ஆஸ்பிரன்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸ். ஸோ அடுத்த அப்டேட்ஸையும் நம்ம திருப்பி பார்க்கலாம்.